Hello students, welcome to my channel. நீங்கள் எல்லாம் ஆஃபலி எக்ஸாம்லாம் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, நல்லா எழுதிருப்பீங்க. ஆனால் என்னென்னா ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி 80 மார்க்ஸ் எடுக்கிறது, எப்படி 90 மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட். ஆனால் வந்து 80 மார்க்ஸ்லாம் எடுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். எப்போவுமே நம்ம ஹார்ட் ஒர்க்கோட எப்போவுமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு. எப்போவுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் எப்படி நம்ம பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த வருஷத்தோடைய எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக 80 மார்க்ஸ் எடுக்கிறதுல இதில் 80, 85, 90 எடுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலாக இது எப்படி எடுக்கணும்னா, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம யூனிட் 10 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். நமக்கு வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, பயப்படுவாங்க. ஆக்சுவலாக ஐயோ நான் எப்படி அக்கௌண்ட்ஸில் நிறைய மார்க் எடுக்கிறது, 85, 95 எப்படி எடுக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மார்க் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம ஒர்க் பண்ணால் மட்டுமே நம்மளால் வந்து நிறைய மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸாம் டைமில் டென்ஷனாகவும் ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் வந்து எப்படி பண்ணணுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இப்போ வந்து யூனிட் 10ல் இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் படிச்சுக்கோங்க. மெயின்லி தியரி. இப்போ இந்த லெசன்ஸில் இருக்க ஒன்றுமே விடாதீங்க. தியரி, சம்மு, மோஸ்ட்லி சம்ஸ் வந்து நமக்கு 90% வர்றதில்ல. ஆனால் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் சம்மை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் மட்டும் நம்ம எல்லா இதையும் நம்ம கவர் பண்ணணும். இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும். இந்த சென்டம் எடுக்கிறவங்க, டார்கெட் பண்ணுறவங்க, இதையும் நம்ம வந்து 1 மார்க்குக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உள்ளே இருக்க கொஞ்சம் இன்டீரியர்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் இந்த சாப்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு 80 மார்க் எடுத்தாலும் சரி, 85 மார்க் எடுத்தாலும் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? இது மோஸ்ட்லி தியரி நல்லா படிச்சுக்கோங்க, சம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி 85 மேலே எடுக்கலாம் அப்படின்றது தான் நான் என்னோடய டார்கெட்டாக நான் இதில் வச்சுருக்கேன். 85 மேலே எடுக்கிறது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இப்போ இந்த சாப்டர் வந்து 5 மார்க்ஸ் வந்துடும், 3 மார்க்ஸ் வந்துடும், 2 மார்க்ஸ் வந்துடும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதப்போ இந்த 10th யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அடுத்தது வந்து ரேஷியோ அனலைசஸ். ரேஷியோ அனலைசஸ் வந்து பார்த்தோன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். உங்களோட இம்பார்ட்டன்ட் சாப்டர் பார்த்தா இப்போ நான் சொன்ன மாதிரி டார்கெட் வந்து 85 எடுக்கிறதுக்கு நம்ம 85, 90 கிட்ட எடுக்கலாம். ரேஷியோ அனலைஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா சம்மும் ரேஷியோ அனலைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தியரியும் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே சம்மும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரேஷியோ அனலைஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தான் இருக்குது. இதுக்கு நமக்கு அக்கௌண்ட்ஸ் நாலேஜ்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலாக ரேஷியோ அனலைஸ்க்குலாம் அக்கௌண்ட்ஸ் நாலேஜே தேவையில்லை. அதனால் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான். ஃபார்முலாவை திருப்பி படிச்சிங்கன்னா இது நல்லா ஞாபகம் வந்துடும். அடுத்து ஃபினான்ஷியல் அனலைஸ் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இந்த சாப்டரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சாப்டர் என்ன பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கம்பெனி அக்கௌண்ட். முடிஞ்சால் கம்பெனி அக்கௌண்ட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கம்பெனி அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஏதாவது எந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த சாப்டர் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக அனுப்புகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து 85 மார்க் எடுக்க எப்படி அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டாக நான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ரேஷியோ அனலைசிஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி ஒரு 2 நாள் தான் லீவ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. மேனுவலாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு அதை திருப்பி அந்த எல்லா சம்மும் எழுதுங்க. எல்லா சம்மும் எழுதி பாருங்கள். ரேஷியோ அனலைஸாக எழுதி பாருங்கள். எல்லா சம்மும் ஒரு நோட்டில் போட்டு பாருங்கள். இப்போ இந்த சாப்டர் வந்து நான் நல்லா கிளியர் ஆகிட்டேன். நல்லா எந்த சம் வந்தாலும் நான் தப்பு இல்லாமல் ஃபுல் மார்க் எடுக்க டார்கெட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் விஷயம்ல இப்போ ரேஷியோ அனலைஸ் படிக்கிறீங்களா, ஃபுல் மார்க் எடுக்கணும். அந்த 5 மார்க் எடுக்கணும். ஒரு 4.5 மார்க் எடுக்கிறது, 3.5 மார்க் எடுக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் 80 மார்க் எடுக்க உங்களால் கண்டிப்பாக முடியாது. இந்த சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே 85 எடுத்துடலாம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, மேம் ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து எனக்கு வந்து 1 டே தான் எனக்கு டைம் இருக்குது, என்னால் எல்லா சம்மும் ஒரு நாளைக்கு என்னால் போட முடியாது. அந்த டைம் மட்டும் வீட்டில் இருக்கும்போது மட்டும் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எல்லா சம்மும் எழுதி பாருங்கள். எல்லா சம்மும் எழுதிப்பேன். நான் எப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலான்றேன். எக்ஸாமில் கால்குலேட்டர் நாட் அலௌடு. கன்ஃபார்மாக சொல்கிறேன், எக்ஸாமில் அக்கௌண்ட்ஸில் கால்குலேட்டர் இஸ் நாட் அலௌடு. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ஷார்ட் பீரியடுனால இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, 1 டே தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இருக்குன்னா, அப்போ நீங்கள் எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும். நீங்கள் ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மார்க் தான் உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கால்குலேட்டர் வச்சு எல்லா சம்மும் போட்டு பார்க்கறதுக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லா சம்மும் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நம்மளால் போட முடியும். ஒரு சாப்டர் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே கடன்னு போட்டு பிடிச்சிடலாம். நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் ஒரு 2 நாள் ஒரு ஒன் டே மட்டும் எக்ஸாம் இல்லை,
எனக்கு 1 டே மட்டும் ஸ்டடி ஹாலிடே அப்படின்னும் போது நீங்கள் கால்குலேட்டர் வச்சு எல்லா சம்மும் நீங்கள் போடலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கணும், எப்படி சம்மு போடணுன்ற அந்த மெத்தட் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் உங்களை கால்குலேட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். அடுத்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் த பார்ட்னர், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஜஸ்ட் கவர் பண்ணுறது எப்படி கவர் பண்ணுன்னா ஒரு 2 மார்க்ஸு இல்லை 3 மார்க்ஸு அதை மட்டும் கவர் பண்ணுங்கள். அதேமாதிரி இதுலேயும் வந்து 2 மார்க்ஸு அண்ட் 3 மார்க்ஸு இதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இதுவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இது நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது வந்து அதே மாதிரி இதில் வந்து 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு. இந்த சாப்டர் இதில் உங்களுக்கு எதில் வந்து 5 மார்க்ஸ், இந்த சாப்டரில் 5 மார்க்ஸ் எனக்கு நல்லா தெரியும், இந்த சாப்டரில் 5 மார்க்ஸ் நல்லா தெரியும், எதில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆக்சுவலாக இதில் எனக்கு நல்லா 5 மார்க்ஸ் நல்லா தெரியும், ஓகே படிங்க. இப்போது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா இந்த சாப்டர் 10th சாப்டர், 9th சாப்டர், 8th சாப்டர், 7th சாப்டர், 4th சாப்டர், 3rd சாப்டர், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர். இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா போட்டு பார்க்கணும். இல்லை ஏதோ தாளமாக ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் சும்மா நான் ரிவைஸ் பண்ணேன், நான் ஜஸ்ட் பார்த்துட்டு போனேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எக்ஸாம் முன்னாடி அதை நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கனால் மட்டுமே உங்களை 85 மார்க் எடுங்க. இந்த சாப்டர்லாம் மொத்தம் நீங்கள் கவர் பண்ணாலே இந்த 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு, இது 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு, 2 மார்க்ஸ் நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன் எப்படினாலும் நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய வாட்டி ரிவிஷன்னால ஃபஸ்ட் லெசன் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லெசன் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த லெசன் 5 மார்க்ஸ் படிச்சிக்கலாம், இதில் நீங்கள் 5 மார்க்ஸ் படிச்சிக்கலாம். உங்களுக்கு எதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த சாப்டரில் நான் விட்ட சாப்டர்லேருந்து இந்த 3 சாப்டர்லேருந்து எந்த சாப்டர் எனக்கு 5 மார்க்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் நல்லா படிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாகவும் நிறைய படிச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த சாப்டர் முதல்ல நான் கவர் பண்ணுறேன், இந்த சாப்டர் நான் கவர் பண்ணிட்டேன், இந்த ஃபஸ்ட் டிவிஷனில் இந்த சாப்டர்லாம் நான் கவர் பண்ணிட்டேன், இந்த சாப்டர் இந்த சாப்டர் இந்த சாப்டர் இந்த சாப்டர் இந்த சாப்டர் இந்த சாப்டர் யூனிட் 1 கவர் பண்ணுறேன், 3rd கவர் பண்ணுறேன், 4th கவர் பண்ணுறேன், 7th கவர் பண்ணுறேன், 8th கவர் பண்ணுறேன், 10th கவர் பண்ணுறேன், 9th கவர் பண்ணுறேன். இந்த சாப்டரில் முதல்ல நான் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு ஆன்சர் ஷீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் நான் இந்த சாப்டரில் 5 மார்க்ஸ் எடுத்திருக்கேனா, 2 மார்க்ஸ் எடுத்திருக்கேனா, 3 மார்க்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கேனா, 1 மார்க்கு கூட உங்களுக்கு அதில் கம்மியாகக்கூடாது. அப்படி நீங்கள் 1 மார்க்கில் கம்மியாகாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 80, 85 உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதேமாதிரி தியரியில் நான் எப்படி மேம் படிக்கணும், தியரியில் எல்லாமே நீங்கள் படித்தாகணும், 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு எல்லாமே படித்தாகணும். அப்படி படித்து இதுமாரி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 85 மார்க்ஸ் மேலே கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னே 85க்கு மேலே நான் 90 எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா செகண்ட் ரிவிஷன்லேருந்து நீங்கள் 5 மார்க்ஸ் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை நீங்கள் முதல்ல நல்லா படிச்சிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸு 2 சாப்டரில் 5 மார்க்ஸ் பொறுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சாப்டர் ரொம்ப கஷ்டமான சாப்டரு, எனக்கு இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியல அப்படின்றது ஏதாவது சாப்டர் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.